இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமையில் அடை தோசை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய அடை தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முழு கோதுமையில் அரைச்சி அடை தோசை பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் அடை தோசை பண்ணோன்னா. இப்போ இதை ரொம்ப நேரம் ஊறவெல்லாம் வைக்க வேண்டாம், சும்மா கழுவிட்டு உடனே அரைச்சிடணும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த ரப்பர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதனால் இது உடனே அரைச்சி தான் நம்ம அடை தோசை பண்ண போகிறோம். இதில் அரை ஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்க வேண்டாம், சும்மா குருணையாக நம்ம ரவை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கோதுமையை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த குருணையாக இருக்குது பார்த்திங்களா, நம்ம கோதுமை ரவை போலயே இருக்கும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும், ரொம்ப வலுவலுப்பாக அரைக்க வேண்டாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 200 கிராம் கோதுமையில் நம்ம குடும்பத்தில் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம தோசை மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்ப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். உப்பு தேவையான அளவுக்கு கலந்துடலாம். இதே போல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதில் மேலே தூவுறதுக்கு வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து கலந்தும் நம்ம ஊற்றலாம், இல்லை தோசையாக ஊற்றிட்டு மேலே தூவிக்கலாம். நான் வந்து தோசை ஊற்றிட்டு மேலே தூவ தான் போகிறேன். இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசைகள் காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே காரமாக வேறு இட்லி பொடியோ எதுவுமே நம்ம தூவ தேவையில்லை. ஏன்னா இதை வந்து நம்ம மிளகாய், ஜீரகம், இஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் காரமாகவே தான் இருக்கும். மேலே வெங்காயம் தூவிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம விருப்பம்தான், பிடிச்சா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கட்டாயமாக வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நல்லா கரண்டியை வச்சு இப்படி அமுத்தி விடுங்க, அப்போ தான் அந்த மாவில் இறங்கும். அடுத்து மேலே எண்ணெய் தவிக்கலாம். அவ்வளோதான். நல்லா பொறுமையாக கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வேக வைங்க. உடனேலாம் திருப்பி போட வேண்டாம், நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அடியிலெல்லாம் வெந்து நல்லா வருது. பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை. கோதுமை மாவு இல்லை, அரிசி மாவு இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறப்போ டக்குன்னு கோதுமை இருந்துச்சுன்னா உடனே அரைச்சி உடனே தோசை செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக, நல்லா காரமாக, டேஸ்ட்டாக, ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி தான் நம்ம தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கோதுமை அடை தோசைக்கு நான் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். எதுக்காகனா தோசை வந்து நல்லா காரமாக இருக்கும், அதனால் தேங்காய் சட்னி இதுக்கு வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக. அதனால தான் நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் கார சட்னியோ சாம்பாரோ ஏதோ பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். 5 நிமிஷம் கூட அதிகம் தான் இந்த தோசை பண்ணுறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். என்னோடய வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம்.